வணக்கம் வணக்கம் ஜெய். உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு பத்திரிக்கை நிருபர். உங்களை மாதிரி திறமையான மலேசிய கலைஞர்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி என்னை பற்றி நிறையா விஷயத்த நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எங்கேயும் போயிடாதீங்க. ஜெய், நீங்கள் ஒரு பாடகராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா, இல்லை ஒரு இசையமைப்பாளராக ஆகணும்னு தான் உங்கள் லட்சியமா? ஆக்சுவலி ஒரு பாடகராக ஆகிறது தான் என்னோடய லட்சியம். ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஒரு மியூசிக் டைரக்டராக என்னை ஆக்குனது. ஜெய், நீங்கள் எந்த அளவுக்கு இசையை, அதுவும் மலேசியா இசைத்துறையை நேசிக்கிறீங்க? மியூசிக் அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் சுவாசிக்கிறேன். மியூசிக்காக நான் நிறையா விஷயத்த தியாகம் பண்ண தயாராக இருக்கேன், தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நான் இசையை நேசிக்கிறேன். ஒரு இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு முன்பு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? அதை நான் சொல்கிறதோட நீங்களே பாருங்களேன். ஹாய், என்ன இங்கே லாயர் ஃபார்மில் வேலை பார்க்குறேன்னு பார்க்குறீங்களா? ஒரு கம்போசர் ஆகிறதுக்கு முன்னே இதுதான் என்னோடய இடம், இதுதான் என்னோடய மேஜர், இங்கே தான் நான் வேலை செஞ்சேன். ஸோ இப்போ அடுத்து இந்த ஃபேர்மில் இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ஹாய், என்ன முக்கியமான இடம்னு சொல்லிட்டு இங்கே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஃபுல் ஆஃப் ஃபைல்ஸு. இந்த இடம் என்ன இடமா இருக்கும்? ஆக்சுவலி இது தாங்க என்னோடய ரெக்கார்டிங் ஸ்டூடியோ. இங்கே தாங்க அந்த ஸ்டூடியோ இருந்தது. அதாவது ஒரு பிசி, வோக்கல் பூத், ஒரு ரெக்கார்டிங் ஸ்டூடியோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து எங்கள் பாஸ் மிஸ்டர் பழனி இந்த ஸ்டூடியோ எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஸோ இங்கே தான் பல ஆராய்ச்சிகள் நாங்கள் செஞ்சோம் மியூசிக்கை பற்றி. விஜய் வந்து ஒரு நல்ல இசை ஞானம் பெற்ற இளைஞன், நல்ல இசை திறமை வாய்ந்த ஒரு இளைஞன். அவருக்கு ஒரு ஸ்டூடியோ அமைத்து கொடுத்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது நான் பெருமையாக கருதுகிறேன். மேலும் மேலும் இசையில் வளர்ந்து வருவதற்கு என் வாழ்த்துக்கள் அவருக்கு. உங்கள் கனவு நினைவாக எந்த அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, இல்லை இது முழுக்க முழுக்க உங்களோட உழைப்பு தான் நினைக்கிறீங்களா? சொந்த உழைப்பு மட்டுமே காரணம் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி அப்போ இல்லை. அப்போன்னு நான் சொல்கிறது எனக்குடைய ஒரு 7 வருஷத்துக்கு முன்பு. அப்போ பார்த்தீங்கன்னா 10 பேரில் ஒருத்தவங்க ஏதோ சப்போர்ட் பண்ணுவாங்க மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி அந்த 9 பேர் எதிர்ப்பாங்க. மியூசிக்கா, இதிலலாம் என்ன இருக்குது, மியூசிக்கில் சம்பாதிக்க முடியுமா, மியூசிக்கில் என்ன தான் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்குலாம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த தருணத்தில் எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை இருந்தது. தன்னம்பிக்கைனா எதையாச்சும் சாதிக்கணும், ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு. அப்போ சில நண்பர்கள், சில உறவினர்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அதனால் எனக்கு ரொம்ப தன்னம்பிக்கை, முக்கியமாக கடவுள் நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஆழமாக இருந்தது. ஸோ அந்த நம்பிக்கையை நான் விடலை. அதுதான் இன்றைக்கி இங்கே உங்கள் முன்னே பேசிக்கிட்டு இருக்கிற காரணம்னு நினைக்கிறேன். உங்கள் குடும்பத்தை இது வரைக்கும் நீங்கள் எந்த பேட்டிலையும் காட்டினதில்லை. இப்போயாவது எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கண்டிப்பாக வாங்க, எங்கள் வீட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஜூம் பகி பினேங். உயிரும் நீயே, உடலும் நீயே, உறவும் நீயே தாயே. ஹாய், இவர் தான் என்னோட அப்பா, இவங்க தான் என்னோட அம்மா. இவங்க 2 பேரும் என்னோட முதல் ரசிகர்கள். ஜெயை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப விஷயங்கள் இருக்குது. அவர் சின்ன பிள்ளையிலே எனக்கு அவரை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இசை அப்படின்ற சொல்லும் போது அவர் வந்து இந்த சின்ன சின்ன பையனுங்களோட கூட்டிக்கிட்டு இந்த டின்லலாம் மோளம்லாம் அடிச்சுக்கிட்டு, அப்போ ஒருத்தர் கூட சொன்னார், நீங்கள் வருங்காலத்தில் யூ ஆல் கேன் பி மியூசிஷியன்ஸ் அப்படின்னாரு. அந்த அவங்கள பார்த்துட்டு அவர் ஒரு சீனர், நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க. அப்போ நான் கூட நினச்சேன், ஐயோ இதெல்லாம் வேணாம், பிள்ளை நல்லா படிக்கணும், இதே என்னோட இது. அப்போ அவர் வந்து அப்புறம் வளர வளர வந்து ஒரு தடவை வந்து கீபோர்டை போய் வாசித்தார். அப்போ அவருக்கு நினைக்கிற வயசு வந்து ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ என்கிட்ட எல்லாம் சொன்னாங்க, என்ன உங்கள் சன் கீபோர்டு வாசிக்கிறது எங்கே போய் கற்றுக்குச்சு? நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுன்னு. அப்புறம் நான் கேட்டேன், உனக்கு எப்படி தெரியும்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா எனக்கு தெரியலம்மா, அது எனக்கு சொந்தமாகவே வருது அப்படின்னு. நான் சொன்னேன், இதெல்லாம் வேணாம், உங்கள் அப்பாவுக்கு இந்த மியூசிக் அப்படின்றத பிடிக்காது, உனக்கு தெரியும், இதெல்லாம் நீ விட்டுரு அப்படின்னு நான் சொன்னேன்.
ஆனால் அவர் வந்து தொடர்ந்து சீக்ரெட்டாக அதோட இந்த மாதிரி இருக்கும்போது தான் ரொம்ப பிரச்சனை வந்துச்சு குடும்பத்தில். பள்ளிக்கூடம் படிக்கும்போதே நல்லா தான் படிக்கிறவன், நல்லா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது மியூசிக்கில் போயிட்டு பண்ணிக்கிட்டு எடுப்பான். மியூசிக் ராவெலாம் நேரஞ்செடு வருவான் வீட்டுக்கு. பல தடவை கண்டிச்சிருக்கிறேன், அடிச்சும் இருக்கிறேன் அவனை. இன்றைக்கி பார்த்தா ஜெய்க்கு ரொம்ப ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க. அதை பார்த்து பெருமை அடைஞ்சிட்டு நானும் அவரோட ரசிகனாக ஆகிட்டேன். இப்போதான் தெரியுது ஏன் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. உங்கள் மகிழ்ச்சியான குடும்பம் தானே காரணம் இந்த புன்னகைக்கு. என்ன நான் சொல்கிறது சரியா? நிச்சயமாக. ஏன்னா என் குடும்பம் வந்து நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு அவங்க ஒரு முக்கியமான காரணம் தான். ஆரம்பத்தில் என்னத்தான் கொஞ்சம் எதிர்ப்பு இருந்தாலும், ஆனால் இப்போது அந்த பாடல்கள்லாம் கேட்டு அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா இசையமைப்பாளர்களும் பாடுறது கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பாடகரும் கூட. அது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஒரு பாடகருக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பாடகருக்கு தகுதின்னு சொல்கிறத விட என்னென்ன பயிற்சி, அதாவது என்னென்ன பயிற்சி அவங்க பண்ணணுன்றது தான் ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஒரு சிடி கேட்குறோம். அந்த சிடி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பாடகர் பாடி ஒரு சிடி வெளியாகுதுன்னா அதில் வந்து முழுமை அடைஞ்ச பிறகு தான் அந்த சிடியில் பதிவு செய்கிறாங்க. ஆனால் அந்த முழுமை அடைகிறதுக்கு முன்பு அது எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த பாட்டை வந்து எப்படி அவங்க வந்து பாடினாங்க, பயிற்சி பண்ணாங்க, இந்த விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு சிடியில் சொல்லலை. ஸோ இதுதான் ஒரு பிரச்சனை. நம்ம அந்த சிடியை கேட்டுட்டு உடனே அதை காப்பி பண்ணி அப்படியே பாட நினைக்கிறோம். ஸோ அதுக்குன்னு பேசிக் பயிற்சிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகளை அவங்க முறைப்படி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல பாடகராக அவங்க ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் இசையமைப்பில் பாடுறதுக்கும் மற்ற இசையமைப்பாளர்களோட இசையில் பாடுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதில் வேறுபாடு ஒன்றும் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த இசையில் பாடும்போது நான் ஒரு இசையமைப்பாளராக இருப்பேன். இப்போது அதே சொந்த இசையில் நான் பாடினாக்க நான் ஒரு பாடகராக தான் இருப்பேன். நம்ம செஞ்ச இசையில் நம்ம பாட போகிறோம் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஓ, இது இன்னொருத்தரோட இசை, நம்ம ஒரு பாடகராக நம்ம பாட போகிறோம் அப்படி தான் நான் நினைப்பேன். ஸோ இதுக்கு வேறுபாடு அப்படின்றது கிடையாது. என்னை பாட கூப்பிட்டா நான் ஒரு சிங்கராக போவேன், பாடல் இசையமைச்சா நான் ஒரு மியூசிக் டைரக்டராக இருப்பேன். அவ்வளோதான். நீங்கள் இது வரைக்கும் நிறையா பாடகரை உருவாக்கியிருக்கீங்க. ஒரு பாடலுக்கு இந்த பாடகர் தான் பொருத்தமானவர் அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? சரி, இதில் ஒரு பெரிய பரிச்சை என்னென்னா, முதல்ல நம்மளுக்கு வந்து அந்த பாடலை பற்றி தெரியணும். இந்த ஒரு குறிப்பிட்ட பாடல், இந்த பாடல் வந்து என்ன விஷயத்தை குறிக்குதுன்னு பார்க்கணும். காதல், இல்லை அம்மாவுக்கு பாடுற பாடல், அந்த மாதிரி, இல்லை நாட்டுப்பற்று உள்ள பாடல், இந்த மாதிரி என்ன மாதிரி பாடல்னு பார்த்துட்டு அந்த பாடலை இசையமைக்கும் போதே நம்மளுக்கு என்னமோ எனக்கு ஃபீல் பண்ணும். அந்த பாடல் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த பாட்டு நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு குரல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது வரைக்கும் கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு எதுன்னு நினைக்கிறீங்க? அதை நினச்சி நீங்கள் பெருமைப்பட்டது உண்டா? நான் என்றைக்குமே பெருமையோ இல்லை எதுவுமே பட்டது கிடையாது. ஏன்னா நான் எதுலேயுமே திருப்தி அடைஞ்சது இல்லைன்னு தான் சொல்லலாம். பாராட்டுகள் அப்படின்னு சொல்லப்போனால் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சில நேரத்தில் வெளியே போகும்போது நான் நினைப்பேன் இளைஞர்கள் மட்டும்தான் இந்த பாட்டெலாம் விரும்பி கேட்குறாங்க நம்ம இசையமைப்பில் வந்த பாடல்கள்னு. ஆனால் சில நேரங்களில் வெளியே போனாக்க வயசானவங்க கூட, ஈவன் ஒரு 50-60 வயசு
ஐ மீன் முதியவர்கள் கூட நின்று ஐயோ ஐயா இந்த பாடலை கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லும் போது ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறையா பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வெறும் பாடலுக்கு மட்டும் எனக்கு இசையமைக்கல, உள்நாட்டு ட்ராமா, படங்கள், இப்படி எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இசையமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, பாடல் அப்புறம் படம் இப்படி எடுத்துகிட்டா இது ரெண்டும் வந்து வேறு வேறு விஷயம். இவன் அது ஒரே மியூசிக் இருந்தாலும் பாடல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பாடல் நம்ம பண்ணிடுவோம் ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் படம் அப்படி கிடையாது. படத்தில் வந்து நிறைய சுச்சுவேஷன் இருக்கும், சண்டை இருக்கும், சோகம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஸோ இதுக்கு அந்த அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாதிரி அதுக்கு தகுந்தாப்பில் இசையமைக்கணும். அதாவது ஒவ்வொரு பாடல் செய்யணும். அதாவது ஒரு படத்துக்கு எத்தனை சீன் இருக்கோ அத்தனை பாடல் நம்ம செய்யணும். அப்போ இது வந்து பாடலை விட கொஞ்சம் கடினமானது தான் சொல்லணும். அதுதான் உங்கள் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவா? உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது ஜெய். ஏன்னா இந்த ஸ்டுடியோவில் தானே நீங்கள் நிறையா பல நல்ல நல்ல பாடல்களை உருவாக்கியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த ஸ்டுடியோவில் தான் நிறையா பாடகர்கள் பாடி விருதும் பெற்றிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் இருக்கிறத விட, அது ஒரு வெளி உலகத்தில் இருக்கிறத விட இந்த அறைக்குள்ளே, அதாவது நம்ம ஸ்டுடியோவில் தான் நிறையா என் டைமை இங்கே தான் பாஸ் பண்ணுவேன். இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் இது தான் எனக்கு ஒரு கோயில். தமிழ் பாடல்களை தவிர்த்து உங்களுக்கு மற்ற மொழி பாடல்களை இசையமைக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கா? ஆர்வம் எல்லா மொழிகள்லேயும் ஆர்வம் இருக்குது. ஏன்னா மியூசிக் வந்து பாஷை அப்படின்னு கிடையாது. அதுக்கு வந்து மியூசிக்கு தெரியாது, இது இங்கிலீஷ், தமிழ், சைனீஸ் அப்படின்னு தெரியாது. ஸோ ஆர்வம் இருக்குது. அதே நேரத்தில் நிறையா வெவ்வேறு மொழி பாடல்களும் சரி மியூசிக் நான் இசையமைச்சிருக்கேன். உதாரணத்துக்கு சைனீஸ் ரேடியோ ஸ்டேஷனுக்கு அவங்களுக்கு டீம் மியூசிக் பண்ணியிருக்கேன். அதே நேரத்தில் விரைவில் ஒரு சைனீஸ் மூவி கூட பண்ணுறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. மலே மூவியும் பண்ணியிருக்கேன். ஜே கூட ஏறக்குறைய 20 வருஷம் கூட்டாளியாக இருக்கிறோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. சின்ன வயசில் பல கனவுகள் இருந்துச்சு, இசைத்துறையில் பெரியாளாக வர முடியுமா அப்படின்னு. நானும் அவரும் பல மணி நேரங்கள் நண்பர்களோடு சேர்ந்து பல இடங்களில் இசை அவர் வந்து வாசிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சின்ன கோயில் எங்கள் வீட்டு பின்னால் உட்காந்து வாசிக்கும் பொழுது ஒரு நாள் நம்மளுடைய இசையெல்லாம் வந்து மலேசியாவில் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைய நிலையில் ஒரு இசையமைப்பாளராக மலேசியா மண்ணில் மிக பிரபலம் அடைந்த திறமைசாலியாக அவர் வந்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது நண்பர்களாகிய நாங்கள் முக்கியமாக ரொம்ப பெருமைப்படுறோம். அவரை பற்றி பிடிக்கணும்னு பேசணுன்னா நிறையா இருக்குது. ஆனால் பிடிக்காத ஒன்று என்னன்னா, நார்மலி கம்போஸ் பண்ணுறப்ப நான் தான் அவர் ஹெல்ப் பண்ணுவேன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் வா ஹெல்ப் பண்ணுன்னுவார். ஸோ போய் உட்காந்துருப்பேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும், 2 மணி 3 மணி நேரம் ஆயிரும். சம்டைம் நீட் டு வெயிட் அன்டில் லேட் நைட். பட் இப்போ அவர் மலேசியாவில் மியூசிஷியனாக இருக்கிறப்ப நான் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணது ஒரு நஷ்டமும் இல்லை. ஸோ சந்தோஷமாக இருக்குது இப்போ அவரை வச்சு நினச்சா. இப்போ உள்ள ஜெய் பற்றி என்ன நினைக்கிறேன்னா, நான் எங்கெல்லாம் ரொம்ப எங்கள் ஃப்ரெண்ட்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா முந்தைய நாங்கள் அங்கேயும் இங்கேயும் உட்காந்துக்கிட்டு மியூசிக் கம்போஸ் பண்ணிக்கிட்டு கேம்பிங் டைமில் எங்கள் கீபோர்டில் பேட்டரி போட்டுக்கிட்டு அங்கேயே கோடிங் பிடிச்சிட்டு நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டு அதெல்லாம் வந்து வீண் பயணம் ஆகவே இல்லை. அவரோட வாழ்க்கையில் அதெல்லாம் அப்ளை பண்ணி அவங்க ஒரு பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டு படத்துக்கு இசையமைக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த வேலைப்பாடுகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு? தமிழ்நாட்டிலேருந்து முருகாஸ் அப்படின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், இவர் வந்து நிறையா படம் பண்ணியிருக்காரு. மன்னன், சந்திரமுகி இப்படிலாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. ஸோ இவர் ஏறக்குறைய 20-30 படம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து இவரோட 2வது படம் இது.
டிஹெச்ஆர் கேட்டு அதில் நம்ம பாடலெல்லாம் கேட்டு அவருக்கு பிடிச்சி போய் எப்படியோ ஃபோன் நம்பர் கிடச்சி நம்மளுக்கு கால் பண்ணி அவரோட 2 படத்துக்கு இசையமைக்கணும் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணார். இப்போதைக்கு 2வது பாடல் வேலை ஓடிட்டுருக்கு. ஸோ மொத்தம் 5 பாட்டு. ஸோ இது செஞ்சு முடிச்சோடனே இந்த படத்துக்குள்ள பாடல்கள் ஒரு முடிவடையும். இது வரைக்கும் உங்களோட எந்த பாடலுக்கு மக்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பாராட்டும் வரவேற்பும் கிடைச்சது? இப்போது பண்ணுற ஒவ்வொரு பாடலுக்கும் பாராட்டு நல்ல ஒரு ஃபீட்பேக் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ குறிப்பிட்டு இந்த பாடல் சொல்ல முடியல. பட்டு யார் பார்த்தாலும் முதல்ல அஸ்திவாரம் உயிரை தொலைத்தேன் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. அந்த பாடல் தான் எப்பயுமே சொல்லுவாங்க. உங்களுக்கு மலேசியாவில் எந்த ஊரில் ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க? எந்த ஊருன்னு சொல்லும் போது குறிப்பிட்டு சொல்ல முடியல. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில்ஸ் வரும். மெயிலில் நிறையா பேர் தெரிவிப்பாங்க அவங்களோட சப்போர்ட், அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு. ஈவன் ஃபேஸ்புக்லேயும் நிறையா. ஸோ எனக்கு குறிப்பிட்டு இந்த ஸ்டேட்னு சொல்ல முடியல. பட் மலேசியாவில் நிறையா பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நட்சத்திர நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே காய்ஸ், இதுடன் முடிச்சு. ஸோ நான் மீண்டும் சந்திப்போம். பாய். வெயிட். இப்போதான் வந்தீங்க, அரகட்டே போறீங்க? இல்லை, வேலை இருக்குது, போய் வேலையை முடிக்கணும். என்ன பண்ணுறது சார்? செக்மெண்ட்டே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே எப்படி சார் முடியும்? இல்லை, என்ன இருந்தாலும் வேலை கொஞ்சம் இருக்குது, அதனால தான் போய் முடிச்சுட்டு வந்துடலாம். எங்களெல்லாம் ஏமாத்திட்டு போக பார்க்குறீங்களா? ஐயோ, ஏமாத்தலாம் கிடையாது. கேள்விலாம் கேட்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் ரொம்ப பயங்கரமான கேள்வியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். சார் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சரி கேளுங்க. நீங்க முறைப்படி சங்கீதம் கற்றுருக்கீங்களா? சங்கீதம் முறைப்படி கற்றுக்கலாம். ஆனால் கேள்வி ஞானத்தில் தான் பாடல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இவ்வளோ பாடலை இசையமைக்கிறீங்க எப்படி சங்கீதம் இல்லாமல்? ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் மியூசிக் இருக்குது. ஸோ சங்கீதமும் முக்கியமான விஷயந்தான். அதே நேரத்தில் எவ்வளோ தான் சங்கீதம் கற்றுருந்தாலும் கேள்வி ஞானமும் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னால இதை ஈஸியாக செய்ய முடியுது. வணக்கம் ஜே, எப்படி இருக்கீங்க? ஓகே, பெரும்பாலும் ஒரு கலைஞர் அவரோட லட்சியத்தை அடையணும்னா என்ன க்ரைட்டீரியா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, லட்சியம்னு சொன்னாலே வந்து ஒரு பிடிவாதம் வேணும். லட்சியம்னா கடைசி வரைக்கும் அதை சாதிக்கணும். பின்னாலாம் திரும்பி முன் வச்ச கால பின்னால் வைக்கக்கூடாது. ஓகே சார், நீங்கள் மலேசியா மியூசிக் என்டர்டெயின்மெண்ட்டில் என்ன புதுசாக சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, புதுசாலாம் எதுவும் சாதிக்க நினைக்கல. பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாருமே நம்ம மலேசியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் நிறையா பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சாதிக்கிறவங்களில் நானும் ஒரு துளி ஏதோ ஒன்று சாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் எனக்கு. ஓகே ஜே, இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் எந்த விஷயம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, மலேசியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் ஒண்டி இல்லை. பார்த்தீங்கன்னா உலக ரீதியிலே பைரசி இருக்கக்கூடாது. ஏன்னா வெளிநாடுகளில் ஒரு பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டுக்கு சப்போர்ட் கிடச்சிச்சின்னா அந்த நபர், அதாவது பாட்டை கம்போஸ் பண்ணவங்களும் சரி பாடகரும் சரி, அந்த டீமு மில்லியனர் ஆயிடுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் பாட்டு ஃபேமஸ் ஆகுது, எல்லாரும் முணுமுணுக்கிறாங்க, சந்தோஷமான விஷயம். ஆனால் எல்லாரும் கிடையாது, பெரும்பாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை இல்லீகல் டவுன்லோட் பண்ணுறதுனால அந்த தன்மானம் போயிட்டு நம்ம கலைஞர்களுக்கு சேர்றதில்ல. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் பைரசி. ஓகே ஜே, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு. நாங்கள் எல்லாரும் வந்து 2 வரி பாட்டு எழுதியிருக்கோம். அதுக்கு நீங்கள் ஒன் ஸ்பாட்டாக டியூன் போடணும். ஓகே, ரெடியா? பாட்டு கேளுங்க. நீ ஏன் பிறந்தாய், ஏன் என் உயிரை வாங்குறாய், கும்தலக்கடி கும்மா ஆட்டம் களி தம்மா. ஓகே, நான் ஒன்றா பண்ணலாமா? ஓகே. நீ ஏன் பிறந்த என் உயிரை வாங்குற, கும்தலக்கடி கும்மா ஆட்டம் களி தம்மா. கும்தலக்கடி கும்மா ஆட்டங்காளி அம்மா. ஓ, ஓகேவா? குட். வேற பரிச்சை இல்லைல்ல? வேற பரிச்சையா? வேற பரிச்சை இருக்குதா? இன்னொன்று வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்டு சொல்லுவாங்க. ஓகே, 10 கேள்வி நீங்கள் 45 செகண்டில் பதில் சொல்ல வேண்டும். எப்படி கணக்கு யார் பண்ணுறா? நானே பண்ணிக்கிட்டுமா? டைம் பார்க்குறதுக்கு ஏஞ்சல் இருக்கிறாங்க, எல்லாம் 2 பேரும் இருக்கிறாங்க. ஓகே, கேள்வி கேட்கலாமா? ஓகே. உங்ககிட்ட ஊடா நண்டு மீன் கொடுத்தா எதை கறி, எது சம்பால், எது பிரட்டல் செய்வீங்க?
ஊடா சம்பால், மீன் கறி, நண்டு பெரட்டல். பிடிச்ச மியூசிக் டைரக்டர்? இளையராஜா சார். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குவீங்க? ரொம்ப குறைவு, ஏறக்குறைய 3 மணி நேரம். உங்கள் ஓட்டு கல்யாணத்துக்கா இல்லை காதலுக்கா? 2 கேட்டால் நல்ல பொண்ணுக்கு. உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி கொடுத்தா ஒரு நாள் செலவு பண்ண சொன்னால் நீங்கள் எப்படி செலவு பண்ணுவீங்க? 1 லட்சம் வெள்ளி கொடுத்தா நிச்சயமாக நம்ம நாட்டில் எந்தெந்த கலைஞர் நல்லா பாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆல்பம் செஞ்சு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. திடீர்னு ஏழில் வந்து உங்களை குத்துப்பாட்டுக்கு ஃப்ரீயாக மியூசிக் போட சொன்னால்? ஏலியனுக்கு பேசாமல் பண்ணி கொடுத்துருவேன், ஏன்னா அது குத்திரும். உங்கள் ட்ரீம் கேர்ள் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும்? என் ட்ரீம் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இந்த பழைய படத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களா, அந்த மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஸ்பெஷல் டேலண்ட் என்ன? ஸ்பெஷல் டேலண்ட் அப்படின்னு எனக்கே தெரியல. உங்களைய மாற்றின தமிழ் படம்? ஓகே, வாழ்க்கையை மாற்றினது அப்படின்னு சொன்னால் தூங்காதே தம்பி தூங்காதே, கமல்ஹாசன் சார் படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எதையே கூட என்னோடய ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த படத்தில் நிறைய பாதிப்பு இருந்துச்சு, நிறைய மாற்றம் இருந்துச்சு. உங்கள் 50 வயசுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? இதுக்கு என்ன செய்யலாம், நம்ம எனக்கு வயசு 50 வரும்போது இதே மாதிரி ஒரு இன்டர்வியூ வச்சு இதே இடத்துல நம்ம சந்திச்சா எப்படி இருக்கேன்னு நம்ம அப்பயே பார்ப்போமே. டைமை பாருங்க. 46 seconds. 46 செகண்ட். நீங்கள் டைம் சரியாக செக் பண்ணீங்களா? நீங்கள் தோத்துட்டீங்க. ஓகே, நன்றி ஜே. ஓகே, நீங்கள் இந்த இசை பண்ணதில் மேலும் மேலும் வெற்றி பண்ணும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ குமரன், தேங்க்யூ காய்ஸ். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு அவசரமாக ஒரு வேலை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டூடியோவில் எனக்காக ஒரு காத்துக்காரு. ஸோ அவரை நான் உடனே போய் பார்க்க போனோம். ஸோ பாய் காய்ஸ். நான் அவ்வளோ கேள்வி கேட்டோம், சலிச்சிக்காமல் பதில் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஜே. அது என்னோடய கடமை. உங்களுக்கும் நன்றி, நீங்களும் சலிச்சிக்காமல் கேள்வியெல்லாம் கேட்டிங்களே. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ரொம்ப நாளாக பாட்டு பாடணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? நிச்சயமாக. திறமை உள்ளவங்க யாருக்குமே நான் வாய்ப்பு கொடுக்க தயாராக இருக்கேன். உங்களுக்கும் தான். ஆட்சி வந்தாச்சு, புது ஆண்டு நம்மை தேடி, பேச்சு பின் பேச்சு அது ஓடி போயே போச்சு. ஆட்சி வந்தாச்சு, புது ஆண்டு நம்மை தேடி, பேச்சு பின் பேச்சு அது ஓடி போயே போச்சு. புது உறவும் கொண்டாடுதே, புது வரவை கொண்டாடுதே, குழந்தைகளும் கொண்டாடுதே, குமரிகளும் கொண்டாடுதே, பல நெஞ்சம் ஒன்றா சேர்ந்து இங்கு கொண்டாடுதே. மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு 30 வருஷத்துக்கு அந்தாண்ட திரும்பவும் நானே உங்களை பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஜே. ரொம்ப நன்றி ஜே. கண்டிப்பாக அது நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்னை பேட்டி எடுத்தீங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னோடய பாடல்களையும் கூடி சீக்கிரம் நிறையா நீங்கள் கேட்க போகிறீங்க. அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரம் யூ நட்சத்ரா ஜே.